சாம்பியன்ஸ் டிராஃபியில் இந்தியா வெற்றி பெற்றதை நாடு முழுவதும் ரசிகர்கள் ஆடி பாடி கொண்டாடினர். ரசிகர்களின் முகங்களில் உற்சாகம் பொங்கிய காட்சிகளை கண்டு மகிழ்வோம். பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து சாம்பியன்ஸ் டிராஃபி மீண்டும் இந்தியா வசமானதை சென்னையில் பெரிய திரைகளில் கண்டு ரசிகர்கள் ஆடி பாடி ஆரவாரத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் பெரிய LED திரைகளில் சாம்பியன்ஸ் டிராஃபி இறுதிப் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் இந்திய அணி வெற்றி பெற்றது குறித்து நம்முடன் உற்சாகத்தை பகிர்ந்து கொண்டனர். இன்னைக்கு கான்ஃபிடென்ட்டாக நம்ம தான் வின் பண்ணுவோம்னு தெரியும். ஏன்னா ஸ்குவாட் வந்து அந்த மாதிரியான ஸ்குவாட் வந்துட்டு, ஏன்னா 3 ஸ்பின்னர் 4 ஸ்பின்னர் நினைக்கிறேன். இன்னைக்கு சேசிங் எதிர்பார்த்தீங்களா? இந்தியா சேசிங் கன்ஃபார்ம் நம்ம பண்ணிவிடுவோம் தெரியும். அதுவும் 250 350 இப்போ இருக்கிற பேட்டிங் ஆர்டருக்கு வந்து 400 அடித்தாலுமே வந்து திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் கேமில் கோலியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. என்ன செஞ்சுரி ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சு. செஞ்சுரி போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராகுலோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஒரு மேட்சுமே நீங்கள் ஓப்பனிங் வராரு, ஒன் டவுன் வராரு. ஸோ கண்டிப்பாக ஜெயிச்சிரும் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க செம டஃப் கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட ப்ரீஸ் வால் இவெல்லாம் வந்து எப்போ திடீர்னு இவெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான்ற மாதிரி இருந்துச்சு. வழக்கம் போல் மிச்சலும் ரச்சின் ரவீந்திராவும் ஃபார்மில் தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியாகுது. நம்ம சிஎஸ்கே டீம் செம ஃபார்மில் இருக்கோம் வரப்போகிற இதில். ஸோ மேட்ச் சொல்ல போனால் செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டாமினேட்டிங் தான் இந்தியா. ஸோ ஒரு 5 ரன்ஸ் கேப் மாதிரியே தான் வச்சு ஆடிட்டே இருந்தாங்க. பட் விக்கெட்ஸ் லூஸ் ஆக கொஞ்சம் ஃபியராக இருந்துச்சு. ஃபைட் பண்ணி எங்கள் கூட விளையாடுனதுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. நாங்கள் ஜெயிப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் இவ்வளோ ஃபைட் இருக்கும்னு நாங்கள் நினச்சி பார்க்கல. ரொம்ப மனநிறைவோடு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறோம். வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரி இருக்குது எங்களுக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரக்கூடாதுன்னு பயப்படுறோம். ரோஹித் சர்மா, ஜடேஜா, கோலி ஏதோ ரிட்டையர்மெண்ட்டுன்னு பேசிக்கிறாங்க. அது வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஹோப்ஃபுல்லி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டாலே மேட்ச் கொஞ்சம் பெரிய மேட்ச் தான். அதுவும் வந்து கொஞ்சம் பீச்சில் ஒரு செட் பண்ணி ஒரு ஸ்டேடியம் வச்சு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபைனல் மாதிரி ஒரு மேட்சை வந்து, அதுவும் ஒரு இந்தியா நியூசிலாந்து ஆடுற மேட்சை வந்து இந்த மாதிரி ரசிகர்கள் கூட சேர்ந்து பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு சந்தோஷமாக எல்லாரும் கூட சேர்ந்து என்ஜாய்மெண்ட், ஒரு வைபாக இருக்குது. ரொம்ப பார்க்கணும்.